ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஜூலை மந்தோட ஃபர்ஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்ன இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன்ஸ் மட்டும் என்ன செய்யலாம், நம்ம இந்த வீடியோவில் லேர்ன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சரிங்களா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, நீரஜ் சோப்ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வின் பண்ணியிருக்கிறாங்க. எதில் அப்படின்னா நீரஜ் சோப்ரா கிளாசிக் 2025 இன் பெங்களூர். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 86.18 மீட்டர் வந்து இவர் த்ரோ பண்ணி கோல்டு வின் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த லாஸ்ட் மந்த்லேயே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நீரஜ் சோப்ராவோட தேர்டு டைட்டில். ஃபர்ஸ்ட் வந்து பாரிஸ் டைமண்ட் லீக் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வின் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை தொடர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஓஸ்ட்ராவா கோல்டன் ஸ்பைக்கை வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா வின் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை தொடர்ந்து நீரஜ் சோப்ரா கிளாசிக் 2025 வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அண்டர் 19 கிரிக்கெட்டில் வந்து பார்த்தோம்னா அண்டர் 19 கிரிக்கெட்டில் வைபவ் சூரியவன்சி. சரிங்களா? வைபவ் சூரியவன்சி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி வந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி எவர். ஓகேவா? ஸோ அண்டர் 19 கிரிக்கெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி எடுத்தது வந்து யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா வைபவ் சூரியவன்சி. இவங்க வந்து பார்த்தோம்னா 52 பால்ஸில் வந்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா 100 செஞ்சுரி வந்து அடிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 53 பால்ஸில் தான் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க. இப்போ அதை இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிரேக் பண்ணிட்டாங்க. சரிங்களா? யாருக்கு அகெயின்ஸ்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கிலாந்துக்கு அகெயின்ஸ்டா. ஸோ வைபவ் சூரியவன்சி அப்படிங்கிறவங்க அண்டர் 19 கிரிக்கெட்டில் இங்கிலாந்துக்கு அகெயின்ஸ்டா 52 பால்ஸில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா செஞ்சுரி எடுத்திருக்காங்க. இது வந்து என்னது, இட்ஸ் அ ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி எவர். இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பிளேயர் தான் 53 பால்ஸில் வந்து செஞ்சுரி எடுத்திருப்பாங்க. இப்போ அதை பிரேக் பண்ணி வைபவ் சூரியவன்சி என்ன பண்ணிட்டாங்க, 52 பால்ஸ்லேயே இந்த ஒரு செஞ்சுரியை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, எடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் கிளினிக்கை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கேன்னு பார்த்தோம்னா ஹைதராபாத்தில். சரிங்களா? அப்போ ஹைதராபாத்தில் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் கிளினிக்கை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோடைய நேம், அந்த கிளினிக் நேம் என்ன அப்படின்னா சப்ராங்க் அப்படிங்கிறது தான் அந்த கிளினிக்கோட நேம். இதுக்கு வந்து யார் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா டாடா ட்ரஸ்ட் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ சப்ராங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் கிளினிக் ஹைதராபாத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுமே யார் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் தான். பிகாஸ் அந்த கம்யூனிட்டி பீப்புளை வந்து நம்ம என்ன பண்ணணும், கொண்டாட வேணாம், பட் ஸ்டில் அவங்களுக்கான ஒரு ரெகக்னேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சிஸ்டமை வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க, இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாங்க. எல்லா ஸ்டாஃப்ஸுமே, மேனேஜராக இருக்கட்டும், கிளினிக் மேனேஜர்லேருந்து டாக்டர் வரைக்கும், அங்கே இருக்கக்கூடிய வார்ட் பாய்லேருந்து எல்லாருமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மட்டும்தான். சரிங்களா? ஸோ அடுத்த ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியன் நேவிக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்தியன் நேவிக்கு ஃபைட்டர் பைலட்டை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஃபைட்டர் பைலட்டில் இந்த டைம் யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு விமனை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க நேம் என்ன அப்படின்னா ஆஸ்தா பூனியா அப்படிங்கிறது. அண்ட் இதில் என்ன பெருமை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் விமன் டு பிகம் தி ஃபைட்டர் பைலட் ஆஃப் தி இந்தியன் நேவி. சரிங்களா? ஸோ இந்தியன் நேவியோட ஃபைட்டர் பைலட் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஸ்தா பூனியா. இவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஷி பிகேம் தி ஃபர்ஸ்ட் விமன் டு பிகம் திஸ் பர்டிகுலர் பொசிஷன், டு ரீச் திஸ் பர்டிகுலர் பொசிஷன். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் தி ரிபப்ளிக் ஆஃப் Trinidad and Tobago.
ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா டொபாக்கோவோட ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோவோட ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர். இதை யாருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹீ ரிசீவ்ஸ் திஸ் பர்டிகுலர் ரிவார்ட் ஃப்ரம் தி கண்ட்ரி ஆஃப் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ. ஓகேவா? இந்த ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இட்ஸ் அ கரேபியன் நேஷன். அவங்களோட ஹையஸ்ட் சிவிலியன் ஆர்டர் தான் என்ன அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் அவார்ட். இதை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இதை வந்து யார் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜிக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோவோட பிரைம் மினிஸ்டர் கம்லா பிரசாத் பிசசார் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த அவார்டை நம்மளோட பிஎம்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்தியன் டயஸ்போராக்கோட ஒரு நல்ல ரெகக்னேஷன், குளோபல் ரெகக்னேஷன், குளோபல் லீடர்ஷிப்கான ஒரு ரெகக்னேஷன் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த அவார்டை யார் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அட்ரஸ் ப்ராஜெக்டை வந்து QR கோட்ஸில் வந்து யார் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தோர் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ விச் ஸ்டேட் லான்ச்சஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ஹவுஸ் அட்ரஸ் ப்ராஜெக்ட் வித் QR கோட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தட்ஸ் இந்தோர். ஒன்றும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய சிட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹவுஸுக்கு வெளியவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் பிளேட்டில் ஒரு QR கோடை வந்து செட் பண்ணிடுறாங்க. அது மூலமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஹவுஸோட அட்ரஸை வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? இட்ஸ் அ யூனிக் ப்ராஜெக்ட், மத்திய பிரதேஷோட யூனிக் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மொபைல் ஃபோனில் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலமாகவே என்ன பண்ணிக்கலாம், GPS பேஸ் பண்ண இந்த டிஜிட்டல் அட்ரஸ் ஆஃப் த ஹவுஸை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு டேக்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, வாட்டர் டேக்ஸு, அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளைண்ட்ஸு, இதெல்லாமே என்ன பண்ணிக்கலாம் அந்த ஒரு பர்டிகுலர் QR கோட் மூலமாக டிஜிட்டலாக நம்ம கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ மத்திய பிரதேஷ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கு வந்து ஒரு சிவிலியன் அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, டொபாக்கோட ஹையஸ்ட் சிவிலியன் ஆர்டரை வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வந்து பார்த்தோம்னா கானாவோட ஹையஸ்ட் ஹானர், நேஷ்னல் ஹானர் என்ன அப்படின்னா ஆஃபீஸர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார். சரிங்களா? ஆஃபீஸர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜிக்கு கானா வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட நேஷ்னல் ஹானரை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டிஸ்டிங்யூஸ்டு ஸ்டேட்மென்ட்ஷிப் அண்ட் ஆல்சோ ஹிஸ் இன்ஃப்ளூயன்ஷியல் குளோபல் லீடர்ஷிப், அதுக்காக கொடுத்தது தான். இந்த ஒரு அவார்டை யார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கானா, விச் மீன்ஸ் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நேஷன், அதோட பிரசிடென்ட் ஜான் ட்ரமானி வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஒரு பர்டிகுலர் அவார்டை வந்து அவங்களோட நேஷ்னல் ஹானரை நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியன் நேவிக்கு வந்து பார்த்தோம்னா இந்தியன் நேவி அவங்களோட நியூ ஃபைட்டர் ஷிப்பை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐஎன்எஸ் உதயகிரி. இது ஐஎன்எஸ் உதயகிரி அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் அ செகண்ட் ஷிப், அதாவது ப்ராஜெக்ட் 17A ஸ்டெல்த் ஃப்ரிகேட்டோட செகண்ட் ஷிப் தான் என்ன அப்படின்னா இந்த ஐஎன்எஸ் உதயகிரி. ஃபர்ஸ்ட் ஷிப் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஐஎன்எஸ் நீல்கிரி. சரிங்களா? ஐஎன்எஸ் நீல்கிரி. இட்ஸ் நத்திங் பட் அ வார்ஷிப். ஓகேவா? அப்போ இதில் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் 17A ஸ்டெல்த் ஃப்ரிகேட்டோட இந்தியன் நேவியோடது அது 2 ஷிப். அது ஃபர்ஸ்ட் ஷிப் அண்ட் செகண்ட் ஷிப். ஃபர்ஸ்ட் ஷிப் வந்து ஐஎன்எஸ் நீல்கிரி. இதுக்கு அடுத்து ரிசீவ் பண்ணி 37 மந்த்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஐஎன்எஸ் உதயகிரியை வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்தியன் நேவி. இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். சரிங்களா?
ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரெயில் ஒன் அப்படின்னு ஒரு ஆப்பை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. யாரு அப்படின்னா ரயில்வேஸ் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெயில் ஒன் அப்படிங்கிறது என்னன்னா, இட்ஸ் அ நியூ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். இட் இஸ் கோயிங் டு பிகம் அ ஒன் ஸ்டாப் பிளாட்ஃபார்ம் ஃபார் தி ரயில்வே சர்வீசஸ். சரிங்களா? இந்த ஒரு ஆப் மூலமா என்ன பண்ணிக்கலாம், நம்ம டிக்கெட்டு, அதுக்கப்புறம் ட்ரெயின் என்கொயரிஸு, பிஎன்ஆர், ஜேர்னி பிளானிங்கு, அது மாதிரி சர்வீசஸ், ஃபுட்டு, இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஒரே ஒரு ஆப் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஆப்போட ஸ்பெஷாலிட்டி. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் என்னன்னா, 6 வயசு சேர்ந்த ஒரு பஞ்சாபை சேர்ந்த ஒரு சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, மவுண்ட் எல்ப்ரஸை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரீச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மவுண்ட் எல்ப்ரஸ் அப்படிங்கிறது ரஷ்யா அண்ட் யூரோப்பியன் ரீஜியனில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் மவுண்டெயின். இந்த ஆல்டிடியூட் பார்த்தோம் அப்படின்னா 5642 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அதாவது யூரோப்போட ஹையஸ்ட் பீக் தான் என்ன இந்த மவுண்ட் எல்ப்ரஸ். இதில் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, பஞ்சாப் சேர்ந்த ஒரு பையன் 6 வயசு குழந்தை, சரிங்களா, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏறி இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நோட்டபிளான ஒரு விஷயம். ஸோ அடுத்து இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 55th CSIM வேர்ல்டு மிலிட்ரி ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் வந்து நார்வேல நடந்திருக்கு. சரிங்களா? நார்வேல நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து மெடல் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? யாரு அப்படின்னா, இந்தியன் நேவியை சேர்ந்த ஓம்கார் சிங் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு சாம்பியன்ஷிப்பில் மெடல் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஹெட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வீக்கில் இவ்வளோ தான். ஓகேவா? இந்த ஜூலையோட ஃபர்ஸ்ட் வீக்கில் இம்பார்ட்டண்ட்டான ஹெட்லைன்ஸ், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஹெட்லைன்ஸ்னால் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான். இது மட்டும் தெரிஞ்சிட்டாலே போதும். இதை தாண்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டீட்டெயில்டான நியூஸை வந்து என்ன செஞ்சுக்கலாம், தனி வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து ஹெட்லைன் ஃபார் ஷுர். இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் as aspirants. சரிங்களா? Hope this session is useful and thank you for watching.